நான் இன்னைக்கு செய்ய போகிறது ஸ்வீட் கார்ன் ரெசிபி. இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ இல்லை மார்னிங் வந்து அந்த 11 o'clock மாதிரி குழந்தைகளுக்கு வந்து நம்ம கொடுத்து விடலாம். அதாவது ஸ்வீட் கார்ன் வந்து 300 grams எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 50 grams வந்து மாங்காய் எடுத்துக்கலாம், ஒரு 50 grams வந்து வெங்காயம் எடுத்துக்கோங்க, கொத்தமல்லி தழை. இது கூட வந்து லைட்டாக வந்து அதாவது மிளகாத்தூள் ஆட் பண்ணலாம், இல்லைனா சாட் மசாலா நிறைய ஆட் பண்ணி கொடுக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது ஸ்வீட் கார்ன் ரெசிபி. இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து குழந்தைகளுக்காக நம்ம தரப்போகிறோம். தேவையான பொருட்கள் வந்து என்னென்னா, ஸ்வீட் கார்ன் வந்து நான் வந்து ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதாவது வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை வந்து நம்ம வந்து தேவையான அளவு எடுத்துக்கலாம். இந்த கார்ன் வந்து எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து மாங்காய் வந்து நான் வந்து ஒரு மாங்காயில் பாதி வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் மாங்காயை. ஒரே ஒரு பெரிய வெங்காயம், சாட் மசாலா, மிளகாத்தூள் வந்து 1/4 tablespoon. இது வந்து என்னென்னா நம்ம எதுவுமே அதாவது குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, கார்ன் மட்டும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுட்டோம். இப்போ வந்து ஒரு பவுலில் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப ஈஸி ரெசிபி, அதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பிடித்தமான ரெசிபி. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்வீட் கார்ன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 3 பேர்த்துக்கு வந்து சின்ன பவுலில் கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து வெங்காயம், மாங்காய், இது வந்து கொரியண்டர் லீஃப், கொத்தமல்லி தழை. இது வந்து எவ்வளோ தேவையோ நான் வந்து 3/4 வாசி எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னென்னா ஆம்ச்சூர் பவுடர். இதுக்கு வந்து சால்ட் வந்து போட்டு வேக வைக்க வேண்டாம், ஏன்னா சாட் மசாலா ஆல்ரெடி உப்பு இருக்குது. இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தேவைன்னா இன்னும் கூட கொஞ்சமாக வந்து சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து கேரட்டும் வந்து நம்ம துருவி கூட ஆட் பண்ணலாம். நான் வந்து இது கேரட் வந்து மிக்ஸ் பண்ணல. இது வந்து சாப்பிட்றப்ப என்னென்னா ஸ்வீட்டாகவும் இருக்கும், லைட்டாக புளிப்பு, அதாவது மாங்காய் இருக்கிறதுனால லைட்டாக புளிப்பு இருக்கும். சாட் மசாலாவில் ஆல்ரெடி வந்து புளிப்பு, உப்பு எல்லாமே இருக்கிறதுனால இது வந்து குழந்தைங்க வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து ஸ்வீட் கார்ன் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து தாராளமாக 3 குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்லாம். ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. சுவையான ஸ்வீட் கார்ன் ரெசிபி ரெடி. நான் ஸ்வீட் கார்ன் ரெசிபி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.